அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கொல்லிமலையில் இருந்து சங்கர். இப்போது தென்னமரத்தினுடைய ஆறாவை பயன்படுத்தி உடல் பலத்தை கூட்டி உடலை இளைக்க வைப்பது எப்படி என்று இப்பொழுது பார்ப்போம். இப்போது இது அக்னி. இந்த அக்னியில் நவபாசனங்களை கோஷ பீசத்தில் சேர்த்து சத்துருவ மித்ருவால் அரைச்சி பஞ்சபூத வரிசையில் பஞ்சபூத அளவின்படி வரைமுறையாய் ஜெயநீர் செஞ்சு இதில் கொடுத்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா தென்னை மரத்துடைய ஆறாவை இந்த மணிக்கு வரும். இந்த மணிக்கு தான் இங்கே ஆறா ப்ரொடக்ஷன் ஆகும். ப்ரொடக்ஷன் ஆகிட்டு அந்த கல்லுக்கடியில் ஒரு மணி இருக்குது. அந்த மணி வழியாக எந்த நபருக்கு போகணுமோ அங்கே போகும். இப்போ தென்னை மரத்துலேருந்து எப்படி ஆறாவை ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். சோடியம் பெட்டாமை சல்ஃபேட், அதாவது சல்ஃபரும் சோடியமும் சேர்ந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறோம். சோடியம் பெட்டாமை சல்ஃபேட்டாகவும் கிடைக்கிது. இது எடுத்து சாரத்தோடு சேர்த்து ஜெயநீர் செஞ்சு இதில் பார்த்திங்கன்னா இதில் உள்ளே வச்சிடறோம். அது கோழிக்கு தீனி. இந்த மருந்தை இதில் ஏற்றி இதை உள்ளே வச்சுட்டு மருந்து தெரியுது பாருங்கள். இந்த ஜெயநீர் செஞ்சு ஜெயநீர் அங்கே வச்சிடறோம். இந்த கோழியை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே தென்னை மரத்துக்கு மேலே ஏற்றிடணும். தென்னை மரத்துக்கு ஏற்றிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்க ஆறா தென்னை மரத்தில் ஆறா இந்த லிக்யூடுக்கு வரும். இந்த லிக்யூட்லேருந்து நேராக இந்த மணிக்கு வரும். இந்த மணிக்கு இந்த உள்ளே இருக்க மருந்தோட மிக்ஸ் ஆகி ஆறா ப்ரொடக்ஷன் ஆகி அந்த செங்கல் கடி இருக்க மணி மூலிமா யாருக்கு அனுப்பணுமோ அங்கே போயிடும். இப்போ இந்த கோழியை எப்படி தென்னை மரத்துக்கு மேலே ஏற்றுறோம், அங்கேருந்து எப்படி ஆறா வருது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ மருந்து கோழி தென்னை மரம் ஏறது தயாராகிருச்சு. இப்பொழுது தென்னை மரத்தில் அடிமரத்துக்கு போனோடனே அங்கே இருக்க ஆறா இந்த ஜெயநீர் வழியாக அந்த நம்ம எரியிற அக்னி பிரவேசத்துக்கு போயிடும். ஏது பாருங்கள் தென்னை மரம். இப்போ இந்த கோழி தென்னை மரத்துக்கு மேலே போயிடுச்சு. அங்கே இருக்க ஆறா அந்த ஜெயநீர் வழியாக அந்த அக்னிக்கு வர ஆரம்பிச்சிருது. இந்த ஆறாவில் யார் இருக்காங்களோ அவங்களுடைய உடல் எவ்வளோ பெரிய குண்டாக இருந்தாலும் இந்த தென்னை மரம் எப்படி இருக்கோ அதே மாடலில் அவங்க உடம்பு இழைச்சி குச்சி மாதிரி ஆகிடும். நன்றி, வணக்கம்.